என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் என்னோடு கூட உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தினுடைய துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய கண்கள் எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் தியானிக்கும்படியாய் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக, வசனத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இன்றைக்கு நாங்கள் தியானிக்க வேண்டிய பகுதியை தேவரீர் நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய், கிருபை பாராட்டும்படியாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை கூர்ந்து நடத்தும். எங்களோடு கூட கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் இருக்கும் என்று சொல்லும் பொழுது, கர்த்தருடைய கண்கள் யார் யார் மேல் இருந்தது என்று சொல்லி நாம் முதலாவதாக நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று நாம் ஆரம்பித்தோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொன்னால், அந்த கிருபை நோவாவினுடைய வாழ்க்கையிலே 2 காரியங்களை செய்தது. ஒன்று, நோவா காக்கப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, நோவா கவனிக்கப்பட்டான் என்று சொல்லப்படுகின்றது. நான் இப்படி சொல்லுகிறேனே, கர்த்தருடைய கிருபை நம்மேல் இந்த வருடம் முழுவதும் இருக்கும் என்று சொன்னால், முதலாவது அந்த கிருபை நம்மை காப்பாற்றுகிறது. இரண்டாவது, அந்த கிருபை நம்மேல் கவனம் உள்ளதாய் இருக்கின்றது. காப்பாற்றுகிறது என்ற காரியத்தை கடந்த வாரத்திலே நான் முடிக்கும் பொழுது நான் சொன்னேன், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்படுகிற தனிப்பட்ட பாவ வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நம்மை காத்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் இரண்டாவது ஒரு பகுதியை நாம் பார்ப்போமே. ஆண்டவர் நோவாவின் மேல் கவனமுள்ளவராய், அல்லது அவருடைய கிருபை, அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லும் பொழுது, அந்த கண்களிலே கிடைத்த கிருபையானது நோவாவின் மேல் எந்த அளவிற்கு கவனமுள்ளதாய் இருந்தது, எந்த அளவிற்கு நோவாவை அது கவனித்தது என்ற ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் கவனிக்கலாமே. நீங்கள் என்னோடு கூட ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். நீங்க யோசிப்பார், நினைத்தருளினார்னா எப்படி அந்த நினைத்தருளுதல் வரும்? சாதாரணமா ஐயோ மறந்துட்டோம்பா அவங்கள அப்படின்னு நினைக்கிறதா? அப்படிதானே படிக்கும்போது அப்படிதானே தோணுது. ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வருது, ஜலப்பிரளயத்தினால் மூடப்படுகிறது. நோவா பேழை மாத்திரம் செய்ய சொன்னார், பேழையில் காக்கப்பட்டார்கள், பூட்டி விட்டுட்டார். அதற்கு பின்பு ஜலப்பிரளயத்தில் தண்ணீர் மிகுதியாய் வருகிறது. அந்த நோவாவின் பேழை அதில் மிதக்கிறது. இந்த மிதத்து கொண்டே ஜலப்பிரளயம் அது இதுன்னு மிதந்து கொண்டே போகிற அந்த காலத்தில் திடீர்னு ஆண்டவர், ஐயோ நோவா மறந்துட்டோமே, நோவா என்ன பண்ணான்னு தெரியலையே, சரி பார்ப்போம் அப்படின்னு வர மாதிரி ஒருவேளை படிக்கும் பொழுது இருக்கலாம். ஆனால் தேவனுடைய நினைவு கூறுதல் எப்படி இருக்கும் என்று சொன்னால், எப்படி எதை சார்ந்து வரும் என்று சொன்னால், நீங்கள் இதே ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரையிலும் உள்ள வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஜலப்பிரளயத்திற்கு பின்பாக நோவா ஆண்டவருக்கு ஒரு பலி செலுத்துகிறார். அந்த பலியிலே தேவன் பிரியப்பட்டவராக நோவாவோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று சொன்னால், அன்றியும் தேவன் வாசிங்க. எனக்கும்
உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் என்பது மாத்திரமல்ல, அந்த மேகத்திலே அந்த வில் வரும் பொழுதெல்லாம் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன் என்று 16வது வசனத்தோடு முடிக்கிறார். அப்படியானால் தேவனுடைய நினைவு கூறுதல் என்பது எதிலே வரும்னு சொன்னா, அவரோடு இருக்கிற உடன்படிக்கையில் இருக்கும். இந்த உடன்படிக்கை நம்ம இந்த வார்த்தையை கூட சொல்லலாம், வாக்கு தத்தத்திலே தேவன் நமக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு நான் சொல்லுகிறேன். ஏதோ ஆண்டவர் மறந்துட்டாரு, திடீர்னு நினைவு கூர்ந்து நான் உன்னை காப்பாற்ற வரம்பா அப்படின்லாம் வரமாட்டாரு. அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருப்பாரே ஆனால், வாக்கு தத்தம் செய்திருப்பாரே ஆனால், நிச்சயமாய் ஒரு நாள் நம்மை சந்திப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்தின் மத்தியிலே அவர்கள் எகிப்தில் இருக்கிறார்கள். இந்த எகிப்திலிருந்து அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள், கூக்குரலிடுகிறார்கள். இந்த கூக்குரல் தேவனுடைய சமூகத்திற்கு போகிறது. ஆண்டவர் சொன்னார், அவர்களுடைய கூக்குரலுடைய சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். சரிங்களா? கேட்டேன்னு சொல்றாரு. ஆனால் கேட்டவர் உதவி செய்வதற்கு எந்த இடத்திற்கு அவர் ஆரம்பிக்கிறார்னு சொன்னா, நீங்க அந்த வசனத்தை வாசிங்க, 25 வாசிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். பாருங்க, நினைத்தருளினார். இந்த நினைத்தருதல் எங்க வருகிறது என்று சொன்னால், அவர் உடன்படிக்கையை நினைவு கூறும் பொழுது நினைத்தருளுதல், அவர் வாக்கு தத்தத்தை நினைவு கூறும் பொழுது, நம்மோடு ஏற்படுத்தின அவருடைய வாக்குறுதியை நினைக்கும் பொழுது, தேவன் நம்மை நினைவுபடுத்துகிறவராய், அல்லது தேவனுடைய வாக்குறுதி தான் நம்மை அவரிடத்தில் நினைவுபடுத்துகிறது. அல்லேலூயா. கூப்பிடுகிற சத்தம் கேட்டதான், அது உண்மை. கூப்பிடுற சத்தம் கேட்டது. இந்த கூப்பிடுற சத்தம் கேட்ட உடனே ஆண்டவர் நான் சத்தத்தை கேட்டேன், இறங்கினேன் அப்படி சொல்லல. அவங்க கூப்பிட்ட உடனே நாம் அவர்களுக்கு என்ன செய்யும்படியாய் வாக்குறுதி கொடுத்தோன்னு ஆண்டவர் நினைவு கூறுறாரு. நினைவு கூறுகிறவர் தன் ஆபிரகாமிற்கு, ஈசாக்கிற்கு, யாக்கோபிற்கு. ஆபிரகாமிற்குன்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், 500 வருஷத்திற்கு முன்பாக ஆபிரகாமினிடத்திலே ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். அதை மறவாதபடிக்கு நினைவு கூர்ந்து 500 வருஷம் கழித்து அவர்களுக்கு எந்த நாளை, எந்த நேரத்தை ஆண்டவர் சொன்னாரோ அந்த நாள் நடுராத்திரியிலே கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. உங்களுக்கு தேவன் எந்த வாக்குறுதியை கொடுத்து நான் செய்வேன் என்று சொன்னாரோ அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன். அவர் கண்ணோக்கமாய் இருந்து இஸ்ரவேலை எப்படி கண்ணோக்கினாரோ அதே மாதிரி நோக்கி பார்த்து நம்மிடத்தில் அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தத்தின்படியே அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை கேட்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரா? நீங்கள் வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறீங்களா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் ஒரு நாளும் வாக்கு மாற மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு தவறிட மாட்டார். மனிதன் மாறிடுவான். நான் காப்பாத்துறேன், நான் இருக்கிறேன், நான் உன்னோடு இருப்பேன், கடைசி வரை இருப்பேன். இல்லை இல்லை, பணம் இருக்கிற வரைக்கும் மனுஷன் நம்ம கூட இருப்பான். இன்னைக்கு பணம் இருக்கிறதுனால தான் நம்மளை வா 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 வான்னு கூப்பிட்டு இருக்கிறான்.
பணம் இருக்கிறதுனால தான் நம்ம 2 பேரும் சேர்ந்துருப்போம், நம்ம 2 பேரும் இதை செய்வோம் அதை செய்வோம். ஆனால் உங்ககிட்ட இல்லைன்ற ஒரு இடத்துக்கு வாங்களேன், உங்களை ஒரு பைசா கூட மதிக்க மாட்டாங்க. அப்படியானால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. யார் என்ன கைவிட்டாலும் பரவாயில்ல, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு தவறிடாரே. மானிடன் மாறிடுவார், பரமேசு மாறிடாரே. வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு தவறிடாரே. மானிடன் மாறிடுவார், பரமேசு மாறிடாரே. இயேசுவை அண்டிக்கொள் அண்டிக்கொள், உன்னேசர் பாதம் தேடிக்கொள் தேடிக்கொள். உன்மேல் தம் கண்ணை வைத்து இன்ப பாதை காட்டிடுவார். உன்மேல் தம் கண்ணை வைத்து இன்ப பாதை காட்டிடுவார். இயேசுவை அண்டிக்கொள் அண்டிக்கொள், நேசர் பாதம் தேடிக்கொள் தேடிக்கொள். மேல் தம் கண்ணை வைத்து இந்த பாதை காட்டிடுவார். மேல் தம் கண்ணை வைத்து இந்த பாதை காட்டிடுவார். Our God is a God of promise performer. சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் அவர். எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசமா சொல்ல முடியும்? வலது கரத்தை இருதயத்தில் வைத்து சொல்லுங்க, எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார், எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார், எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார், கர்த்தரதை நிறைவேற்றுவார். எனக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். நான் சூழ்நிலை மாறினாலும், நான் இருக்கிற எல்லா காரியங்களும் எனக்கு எதிரடையாக இருந்தாலும், எனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம், கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் தேவன் ராகேலை நினைத்தருளினாராம். ராகேல் தனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி அவள் வேதனைப்படுகிற அந்த வேதனையை தேவன் நினைவு கூர்ந்து அவளுக்கு யோசேப்பு என்ற ஒரு மகனை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே சொல்லப்படுகின்றது. நீங்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள், 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார் என்று சொல்லப்படுகின்றது. அன்னாள் ஒரு வேதனையில், தன்னுடைய சக்களத்தினால் ஏற்படுகின்ற வேதனையிலே இருந்தால், பிள்ளை இல்லை என்று சொல்லி மற்றவர்கள் அவளை வேதனைப்படுத்த, கிளேசப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற ஒரு துக்கத்தினுடைய வாழ்க்கையிலே அவள் இருந்தாள். ஆனால் ஒரு காலம் வந்தது, தேவன் நினைவு கூர்ந்தாராம். நான் இதை வாசிக்கும் பொழுது யோசித்தேன், அன்னாளை நினைவு கூறும்படி அன்னாளுக்கு தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் பிள்ளையை கொடுப்பேன் என்று சொன்னவர் ஒரு சரியான காலகட்டத்திலே தான் அந்த பிள்ளையை கொடுத்தார். நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் பிதாக்களுடைய காலங்கள் என்று சொல்லி ஆதியாகமத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வரைக்கும் வருகிறது. நீங்கள் யாத்திராகமத்திலே வருவீர்கள் என்று சொன்னால் யாத்திராகமம் முதற்கொண்டு
நீங்கள் லேவியராகவும் என்னாகும் உபாகம் வரைக்கும் வாசிப்பீர்களானால் மோசே மாத்திரம் ஒரு தலைவராய் வருகிறார். யோசுவா நீங்கள் வாசிப்பீர்களானால் யோசுவாவினுடைய தலைமைக்குள்ளாய் போகிறது. நியாயாதிபதிகள் என்று வரும் பொழுது ஏறக்குறைய ஒரு 14 நியாயாதிபதிகளுடைய காலங்கள் முடிகிறது. ஏலியோடு காலங்கள் முடிவடைகிறது. ஏலியினுடைய காலங்கள் முடியும் காலகட்டம் வரும் பொழுது ஆண்டவர் இதற்கு அடுத்த ஒரு நியாயாதிபதி யாரை உண்டாக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேடுதலை, ஒரு மனதிலே ஒரு ஆயத்தத்தை தேவன் கொண்டு வருகிறார். அந்த ஆயத்தத்திற்கும் அன்னாளுடைய ஜெபத்திற்கும் சரியான ஒரு வேளை வரும் பொழுது தேவன் அன்னாளை நினைத்தருளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அன்னாளுக்கு ஒரு பிள்ளை கொடுத்து விட்டு அன்னாளுடைய கதையோடு முடிஞ்சிருக்கலாம். அது அன்னாளுடைய கதையோடு முடிஞ்சிருக்கும். ஆனால் அன்னாளுடைய கதையோடு முடியாதபடிக்கு அதில் தேவன் வைத்திருந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? அன்னாளுக்கு பிள்ளை கொடுத்தது மாத்திரம் பெரிய விஷயம் கிடையாது. சர்வ இஸ்ரவேலுக்கும் தேவன் ஒரு நல்ல நியாயாதிபதியை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரித்திரம் சொல்லுகிறது, சாமுவேலுடைய காலங்களிலே 40 வருஷம் சாமுவேல் இஸ்ரவேலை நியாயம் தீர்த்தாராம். இந்த 40 வருஷத்திலே ஜனங்கள் பாவம் செய்யக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய வசனத்தை போதித்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து ஜனங்களை காப்பாற்றினாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை போல ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்து தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 25வது ஆண்டிலே இந்த 1வது மாதத்திலே தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுவாராக. 23, 24 என்று சொல்லி கர்த்தர் இந்த வருடத்தில் செய்வார், இந்த வருடத்தில் செய்வார் என்று சொல்லி ஒருவேளை நாம் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதலுக்கு காத்திருந்து வயசாயிருச்சுன்னு போயிருக்கலாம். காலம் போயிருச்சு, முடிஞ்சிருச்சு, இனிமேல் அதற்கு ஏதுவில்லாது இருக்கிறது. ஆனால் இந்த வருஷத்தில் நீங்கள் எதை ஏதுவில்லாதது என்று சொல்லி அமைதியாகி விட்டீர்களோ அதை நீங்கள் விட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வாக்கு தத்தம் உங்களை விடாதபடிக்கு இந்த வருஷத்திலே கர்த்தர் அந்த நிறைவை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு தத்தம் உங்களிலே நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா, இன்னும் சத்தமா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் நீங்கள் 69வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த 69வது வசனத்திலே நீங்கள் 69, 70வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது சகரியாவிற்கு அவருடைய நாவு, அவர் எந்த சூழ்நிலையிலே ஊமையாய் பேசக்கூடாதபடிக்கு தடை செய்யப்பட்டாரோ அந்த கட்டுகள் அவிழ்ந்த பின்பு அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்திலே யோவான் ஸ்நானனை பற்றின ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இங்கே சொல்லப்படுகின்றது. அதிலே அவர் சொன்ன முக்கியமான ஒரு வார்த்தை, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி. அப்படியானால் நம்முடைய பிதாக்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். இந்த வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு இரக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையின்படியாய் நினைவு கூறுகிறார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நான் செய்வேன் என்ற வாக்குத்தத்த உடன்படிக்கை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாய் அவர் நினைவு கூறுதல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவை நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். சகரியா எலிசபெத்தை குறித்து வேதத்திலே சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு காலங்கள் நிறைவேறி கிழவர்களாய், நான் கிழவனாய் இருக்கிறேனே என்று சொல்லுகிறார். கிழவனாய் இருக்கிறேனே என்று சொன்னால், நீர் சொன்ன காலகட்டங்களை தாண்டி நான் வந்து விட்டேன். தாண்டி வந்ததினால் இது எப்படி எனக்கு நிறைவேறும்? அதுதான் அவருடைய கேள்வி. அதான் அவருடைய கேள்வி. நீங்கள் இந்த சம்பவத்தை 2 இடத்துல வாசிக்கலாம். சகரியாவும் கேட்குறாரு, மரியாளும் கேட்குறாங்க. மரியாள் இது எப்படி ஆகும், திருமணம் ஆகிறதுக்கு முன்னாலே கேட்குறாங்க. சகரியா கேட்குறார், இது எப்படி ஆகும், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு தாண்டி வந்துட்டேன். ஒருத்தவங்க திருமண வாழ்க்கையில் நுழையவே இல்லை, அவங்க கேட்குறாங்க, ஹவு இஸ் இட் பாசிபிள். ஒருத்தர் எல்லா வாழ்க்கையை முடிச்சிட்டார், அவர் கேட்குறாரு, ஹவு இஸ் இட் பாசிபிள், இது எப்படி நடக்கும், நான் கிழவன் ஆயிட்டேனே. நான் நினைக்கிற தேவதூதன் இப்படி பதில் கொடுத்துருப்பாரு, நீ கிழவனா மாறலாம்பா,
உனக்கு பலன் இல்லாம போகலாம், ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எப்பொழுதும் பலன் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்கள் மேல் வரும் பொழுது என்ன ஆகும்? அப்போஸ்தலர்ல வாசிங்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தமானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது, வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளே கடந்து வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நீங்கள் பெற வேண்டிய பலத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு தம்முடைய வாக்குத்தத்தமானது உங்களுக்குள்ளே கடந்து வரும். நீங்கள் செய்ய முடியாத ஒன்றை உங்களுக்குள் இருந்து கர்த்தர் செய்வதற்காக அவரே தம்முடைய பலத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அந்த கிருபை நோவாவை காப்பாற்றினது. அந்த கிருபை நோவா வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டிய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தருடைய கண்கள் கவனம் உள்ளதாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.